வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஓப்போல இருந்து ஒரு மொபைல் ஃபோன் கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க, Oppo A54. இன்னைக்கு இந்த Oppo A54 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பயும் போல எல்லா Oppo மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. முன்னாடி இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது என்கிட்ட இருக்கிறது 6GB மற்றும் 128GB வேரியன்ட். இதில் 4GB 6GB அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB 128GB இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனில் இந்த மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. பின்புறத்தில் இதில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. 18W சார்ஜர் இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஐ கேர் மோட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ எந்த மொபைல் ஃபோன்லையும் இல்லாத மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மொபைல் பாக்ஸ் திறந்தோடனே அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மொபைல் ஃபோனுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் அப்புறம் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. இந்த Oppo A54 மொபைல் ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிரேடியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. லுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர ஒரு 18W சார்ஜர் அப்புறம் USB Type-Cக்கான ஒரு கேபிள், அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைல் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கான ஒரு மொபைல் ஃபோன். ரொம்ப ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ஒரு டூயல் கிரேடியன்ட் இருக்குது. டார்க் ப்ளூலேருந்து லைட் ப்ளூக்கு போகிற மாதிரி ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கீழ்ப்புறத்தில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. USB Type-C போர்ட், ஒரு மைக், 3.5 ஆடியோ ஜாக், மேலே எக்ஸ்ட்ரா மைக்கெல்லாம் கிடையாது. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், உங்களுக்கு பவர் பட்டனும் கூட. இந்த சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சிம் கார்ட் ட்ரே. இது ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 5G மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, 4G மொபைல் ஃபோன் தான். இப்போ இந்த மொபைலை நம்ம ஆன் பண்ணி செட்டப் பண்ணி மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ மொபைல் ஃபோனை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. மொபைலை சுற்றி இருக்கிற அந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கார்னரில் உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமராக்காக பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே. IPS LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு 720p டிஸ்பிளே தான். கேமரான்னு பார்த்தோம்னா பின்னாடி உங்களுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். ஆனால் 3 கேமரா தான். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா. இப்போ நம்ம கேமரா கணக்காக அத்தோட நிறுத்திக்குவோம். மித்ததெல்லாம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் அப்புறம் 2 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சர், அவ்வளோதான். டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய UIயில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீடியோ 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஃபோட்டோ மோட் தவிர போர்ட்ரேட், அப்புறமா பேனோரமா மோட், மேக்ரோ மோட், அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம்னா MediaTekனுடைய Helio P35 ப்ராசஸர். என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் 6GB RAM வேரியண்ட், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது தவிர 4GB 64, 6GB 128 இது மாதிரி மொத்தமாக 3 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. NFC கிடையாது. சென்சரை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த Oppo மொபைல் ஃபோன் எல்லா Oppo மொபைல் ஃபோன் மாதிரியும் ColorOS 7ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. எப்போ இந்த மொபைல் ஃபோனை ஆண்ட்ராய்டு 11க்கு அப்டேட் பண்ணுவாங்க, இல்லை அப்டேட்டே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓப்போடைய சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஆட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் வராது. ஆனால் ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளோட்வேர்லாம் சிலெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். பட் மற்றபடி இந்த ப்ளோட்வேர் தவிர இந்த ColorOS 7 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்கின்ட் UI அப்படின்னு சொல்லுவேன். பேட்டரி இந்த மொபைல் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 196 கிராம் வெயிட்டு. திக்னஸ் பார்த்தோம்னா 8.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 18W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த Oppo A54 மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 13,490. இந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான காம்படிஷன், இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.